அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த குளிர்காலத்தில் வந்து நம்மளோட உடல்லாம் வந்து ரொம்ப இறுக்கமாயிடும், ரொம்ப ஸ்டிஃப் ஆகிடும். அதுக்காக வந்து நம்ம உடலை தளர்வு படுத்துறதுக்காக வந்து நம்ம இந்த சில ஆசனங்கள்லாம் வந்து முயற்சி பண்ண போகிறோம். இதில் முதல் ஆசனம் வீரபத்ராசனம். வீரபத்ராசனாலே வந்து நிறைய நிலைகள் இருக்குது. 1, 2, 3ன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து 2ஆம் நிலை வந்து பார்க்க போகிறோம். நின்றுட்டு காலை வந்து நல்லா வந்து தள்ளி வச்சுக்கோங்க. அவங்கவுங்க ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி காலை வந்து விரித்து வச்சுக்கலாம். கால் பாதம் வந்து நல்லா நேராக வச்சுக்கோங்க, அழுந்த வச்சுக்கணும். நீங்கள் ரொம்ப விரிச்சு வச்சிட்டிங்கன்னா அப்படியே கால் வந்து இப்படி தள்ளி போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போது கைகள் வந்து தோள்பட்டைக்கு நேராக வந்து இப்படி வச்சுருங்க. வலது காலை வலது பக்கம் திருப்பலாம், தலையை வலது பக்கம் திருப்பிடலாம். வலது காலை மட்டும் இப்படியே வந்து மடிக்க போகிறோம். இப்படி மடிக்கும் போது நம்மளோட இந்த அப்பர் பாடி, இந்த மேலே இது வந்து இப்படி போயிடும். அதுக்கு வந்து நம்ம நடுநிலையில இப்படி கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு நேராக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். முட்டியை நேராக்கிட்டு கால் பாதத்தை நேராக்கிடுங்க. ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ அப்படியே இடது பக்கம் பண்ண போகிறோம். இடது கால் இடது பக்கம் திருப்ப போகிறோம். ஆனால் வலது கால் வந்து நேராக தான் இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. இந்த வலது காலோட முட்டி வந்து மடியக்கூடாது. இடது காலோட முட்டி மட்டும் இப்படி மடிச்சுட்டு நல்லா உடலை வந்து நடுவில் கொண்டு வந்துடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இப்போ கால்கள் 2 சேர்த்து வச்சிடலாம், கைகள் 2 சேர்த்து வச்சிடலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இது வீரபத்ராசனா 2ஆம் நிலை. இதுவே வந்து நீங்கள் நிறைய முறை வந்து செய்யணும். வலது பக்கம் செஞ்சோன்னா கண்டிப்பாக இடது பக்கமாக வந்து செய்யணும். இதை வந்து 2-3 தடவை அதை நம்ம வந்து ரிப்பீட் பண்ணணும். இப்போ 2ஆம் ஆசனம் அதுக்கு போகலாம். அதை வந்து அமர்ந்த நிலையில் வந்து பண்ணணும். அதில் தண்டாசனால உட்காந்துக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம செய்யக்கூடிய ஆசனம் வந்து பச்சி மோட்டானாசனா. கைகள் வந்து நல்லா மேல் நோக்கி தூக்கிக்கோங்க. முதுகு தண்டை நல்லா நேராக்கிக்கோங்க. மூச்சை இழுத்துட்டே கீழே வரும்போது மூச்சை விட்டுருங்க. மூச்சை வந்து அடக்க வேண்டாம். கால் பெருவிரலில் வந்து இப்படி பிடிக்கணும். பிடிச்சிட்டு உங்கள் முதுகு தண்டை இப்படி கொஞ்சம் நேராக ஆக்கிட்டு உங்கள் மார்பு பகுதியை வந்து நல்லா இப்படி கீழே கொண்டு வரணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே கை இங்கே பிடிக்க வரலங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கால்கள் வந்து இந்த இடத்துல பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லை இங்கே தான் வருது, எனக்கு தொந்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இங்கே பிடிச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு முன்னாடி குனிகிறீங்களோ அவ்வளோக்குமே வந்து நல்லது. வந்துட்டு நல்லா அப்படி வந்து உங்களுடைய எல்போவை அடிச்சுட்டு உங்கள் தலை வந்து கீழே போகணும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த பச்சி மோட்டாசனா முழுமையாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்போ கீழே வச்சுட்டு இந்த பெருவரலை பிடிச்சிட்டு தான் பண்ணணும். இப்போது அதான் உங்களுக்கு வரலன்னா எப்படி பண்ணணுங்கிற மாதிரி நான் சொன்னேன், இங்கே பிடிச்சிக்கோங்கன்ட்டு. இப்போ அதே மாதிரி எல்போவும் கீழே வரலங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஆனால் இங்கே பிடிக்க வருதுன்னா இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு தலையை வந்து இப்படி கீழே குனிஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு பண்ணலாம். என்னால் முழுமையாக பண்ண முடியலங்கிற சொல்கிறவங்களுக்காக நான் இது வந்து சொல்கிறோம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்படியும் என்னால் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து கால்கள் இப்படி மடக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு தலையை கீழே குனிஞ்சிக்கலாம். ரொம்ப வந்து இந்த காலை கிட்ட கொண்டு வந்து கூட ரொம்ப தள்ளியும் போகக்கூடாது. ஓரளவுக்கு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்படி வைங்க. இப்படியே என்னால் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த கீழே வந்து ஒரு 2 தலகாணி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பெருவரில் பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நமக்கு ஏற்ற மாதிரி கோர்களுக்கு மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்ல முயற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் ஆசனா வந்து நம்ம செஞ்சிடலாம். இதில் இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம்.
பச்சி மோட்டை ஆசனம் முன்னோக்கி நம்ம குனியும் போது சில பேருக்கு வந்து இங்கே பின்னாடி வந்து வலிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து அப்படியே வந்து கைகள் நல்லா பின்னோக்கி இப்படி வச்சுட்டு இன்னும் கூட பின்னாடி கொண்டு போகலாம். உங்களுக்கு எவ்வளோ பின்னாடி கொண்டு போக முடியுமோ இங்கே வச்சா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே வச்சா சரியாக இருந்தால் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் இப்படி தள்ளியே வச்சுட்டு மார்பு பகுதியை நல்லா இப்படி தூக்கிட்டு விரிச்சிட்டு பின்னோக்கி இப்படி வந்து இப்படி பார்க்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது வந்து மாற்று ஆசனம் மாதிரி. பச்சி மோட்டை ஆசனாவுக்கு வந்து மாற்று ஆசனம் வந்து நம்ம இது மாதிரி பண்ணோம். இந்த மாதிரி பேக் பேண்ட் வந்து பண்ணோம். இது பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு நிறையவே இருக்குது. இப்போ நீரிழிவு நோய் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆசனம் வந்து ரொம்பவே நல்லது. அப்புறம் வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் இது வந்து பண்ணால் ரொம்பவே நல்லது. ஆனால் இப்போ இந்த குளிர்காலத்தில் வந்து நம்ம உடல் ரொம்ப இறுக்கமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி வந்து ஒரு சில ஆசனங்களை பண்ணும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல் வந்து நல்லா தளர்வு அடைஞ்சிடும். அந்த இறுக்கமாக இருக்கும்போது ஏன் அப்படியே இருந்துடக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துடும். எல்லாமே அந்த கிளைமேட் ஏற்ற மாதிரி அப்படி தான் வந்துடும். ஒரு குளிராக இருந்துச்சுன்னா நம்ம வந்து போத்திட்டு தூங்குற மாதிரி தான் எல்லாருமே வந்து விருப்பப்படுவாங்க. ஆனால் கொஞ்சம் உடலில் வந்து நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சூடாக்கிட்டு, அதாவது நம்ம ஆசனங்கள் செய்யும் போதுமே வந்து நம்மளோட உடல் வந்து கொஞ்சம் சூடாக, அதாவது வார்ம் ஆகிற மாதிரி இருக்கும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட அன்றாட வேலைகளை வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து நல்லாவே செஞ்சுக்கலாம். ஒரு வேலை வந்து நம்ம அப்படி லேட்டாக செய்யும்போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைகளும் வந்து அதே மாதிரி வந்து லேட்டாக போகும். அதெல்லாம் இல்லைன்னா தடைப்படும். அதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஆசனங்கள்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். இதை முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.